ஓம் சாந்தி. 19/6/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, எப்பவுமே ஈஸ்வரிய சேவையில் பிஸியாக இருந்தீங்கன்னா பாபாவிடம் அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கும், குஷின் அளவு ஏறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ஈஸ்வரிய சேவையிலே பிஸியாக இருக்கணும். அது எண்ணத்தின் மூலமாக செய்கிற சேவையாக இருந்தாலும், வார்த்தையின் மூலமாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற சேவையாக இருந்தாலும், நடத்தை முகத்தின் மூலமாக பாபா வெளிப்படுத்துகிற சேவையில் பிஸியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த விழிப்புணர்வு, நான் சேவையில் பிஸியாக இருக்கிறேன்ற விழிப்புணர்வோட சேவையில் நீங்கள் இருக்கும் பொழுது பாபா மேலே உள்ள அன்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே என்னமோ நடந்துட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுடைய மனநிலை வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஆகும், வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி. அப்போ அந்த குஷின் அளவு ஏறிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் புத்தி சதா ஈஸ்வரிய சேவையிலேயே அர்ப்பணமாகி இருக்கிறதுனால. அதேமாதிரி பாபா மேலே உள்ள அன்பும் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா பாபாவுடைய உதவி அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு மாயாவையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியின் சுரூபமாக நீங்கள் இருக்கிறத அனுபவம் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்னென்னா, ஈஸ்வரிய சேவையில் பிஸியாக இருக்கிறது தான். நினைவு ப்ளஸ் சேவை இரட்டை போட்டு. கேள்வி: பார்வையிலே திருப்தி அடைகிற குழந்தைங்களுடைய மனசில் என்ன குஷி இருக்குது? அவங்க மனசில் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியுடைய குஷி இருக்குது. ஏன்னா பாபாவுடைய பார்வை பட்டுச்சினாலே சொத்துக்கு அதிகாரி ஆகிடலாம். அந்த ஒரு பாபாவில் அனைத்தும் அடங்கி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் சொர்க்கத்தின் ராஜ பதவியின் குஷி இருக்குது. பாபாவுடைய பார்வை என் மேலே பட்டாலே எனக்கு அந்த குஷி வந்துடுது இல்லையா? நிச்சய புத்தி வந்துடுது, குரு பார்வை பட்டுடுது. அப்போ கண்டிப்பாக அவருடைய சொத்துக்கு நான் தான் அதிகாரி அப்படிங்கிற குஷி இருக்குது. நான் தான் இந்த ஸ்ரீநாராயணன்ற குஷி இருக்குது. கேள்வி: அதுவும் என்னது, பாபா எனக்கு எதுவும் கொடுக்க தேவை, அவர் பார்வையிலே திருப்தி அடைகிற குழந்தைங்கன்றார் இல்லையா? ஒரு பார்வையிலே எனக்கு எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு அனுபவம் பண்ணுவாங்க. பாபா குழந்தைங்களுக்கு தினம் தினம் விதவிதமாக புது புது கருத்துக்களை சொல்கிறார். ஏன்? சாரம் என்னமோ ஒரு பாபாவை நினைவு செய்கிறது தான். ஆனால் அதை பாபாவுடைய நினைவு பக்காவாக ஆக்குறதுக்காக சும்மா என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லாமல் அது பல விதமாக புது புது கருத்துக்களோடு சேர்த்து சொல்கிறாரு. அது ஏன்னா குழந்தைங்களுடைய பல பிறவிகளின் மனோ விருப்பத்தை நிறைவேற்றணுமே. பாபா மூலமாக புது புது கருத்துக்களை கேட்கும் பொழுது தான் பாபா மேலே அன்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா? கரெக்டு தானே? ஏன்னா மற்ற மதங்கள்ல இருக்குது வேத புஸ்தகங்கள், அதுல இருக்கிறதே தான் இருக்கும். அதை எத்தனை பேர் படிச்சாலும் அதே தான் படிப்பாங்க. ஆனா இங்க பாபா புதுசா, ஐயோ எப்படி பாபா இப்படி எல்லாம் யோசிக்கிற இல்லையா? கடல் இல்லையா? ஏன்னா குழந்தைங்களுடைய மனோ விருப்பம் இறைவன் கிட்ட கேட்கணும், இறைவனுடைய ஞான அமிர்தத்தை குடிச்சிட்டே இருக்கணும், 2500 வருடத்து விருப்பம். ஸோ அதை நிறைவேற்றுறாரு. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் புது புது கருத்துக்களை சொல்கிறார். சொல்ல தான் பாபா மேலே அன்பு அதிகமாகுது. இல்லாட்டினா 10/11 நினச்சிடுவோம் நாம் இல்லையா? ஸோ அந்த ஞானம் சொல்லும், இது பாபா தான். நம்மளோட குணம் மாறுது இல்லையா? வேற எப்படியாவது மாற்ற முடியுமா இல்லையா? நம்ம அப்பா அம்மாவும் தான் சின்ன வயசுலேருந்தே சொல்கிறாங்க, நீ இது பண்ணுறது தப்பு, இது சரியில்லை, இதை பண்ணு அதை பண்ணு. யாரும் மாறல. கணவன் மனைவி திட்டுறாரு, மனைவி கணவனை திட்டுறாங்க, மாறுன்னு மாறல. ஆனால் பாபா சொன்னால் மாறுறாங்க. ஏன்னா விதம், சொல்கிற விதம் புது புது விதம் இல்லையா? வெவ்வேறு வழி. மிரட்ட வேண்டிய நேரத்தில் மிரட்டியும் சொல்கிறாரு, அன்பாக சொல்ல வேண்டிய நேரத்தில் அன்பாகவும் சொல்கிறாரு. விதவிதமாக சொல்லி
நம்மளுடைய மனோ ஆசைகளை நிறைவேற்றுறது. ஏன்னா பாபா மேலே அன்பு அதிகரிக்கும் போது தான் மிக பிரியமான பொருள் மறக்காது. ஸோ அன்பு இருக்கிற குழந்தைக்கு தான் பாபா நினைவு மறக்காது, இல்லைன்னா மறந்துடும். நேற்று அந்த பிரதர் சொன்னார் எனக்கு டைமே இல்லைன்ட்டு. அதுக்கு சொன்னார் ஆர்வம் இருந்தால் டைம் இருக்கும், ஆர்வம் இல்லை அதனால இல்லை. ஆர்வம் அன்புனால வருது. ஆர்வம் அதுதான் பாடல். ஸோ அந்த ஆர்வத்தை அன்பின் மூலமா அதிகரிக்கிறார். அன்பு இருந்தால் ஆர்வம் வந்துடும், இல்லை அன்பு இருந்துச்சுன்னா தானாக வந்துடும். பாடல் நீங்கள் இரவெல்லாம் தூங்கியே கழித்தீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாபா கூட ஆத்மாவையும் பார்க்கறாரு, ஆத்மா இருக்கிற சரீரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுல சந்தோஷம் வருதா இல்லை கேட்கறதுல ஆனந்தம் இருக்குதா? பார்ப்பதில் ஆனந்தமா கேட்பதில் ஆனந்தமா? பாபா சொல்றாரு, ஏன்னா நிறைய கேட்டாச்சு, நிறைய ஞானம் கேட்டிருக்கீங்க. நீங்க நம்பர் 1 பக்தர்கள். நீங்க தான் நிறைய பக்தி செஞ்சிருக்கிறீங்க. வேதம், சாஸ்திரம், கிரந்தம், கீதை, காயத்ரி ஜபம், தவம், காயத்ரி மந்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறீங்க. பல ஜென்மமா நிறைய கேட்குறாங்க. நான் எப்பொழுதுல இருந்து இதை கேட்குறீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்கப்பா, நீங்க எந்த வேதத்தையும் விட்டுருக்க மாட்டீங்க இல்லையா? இப்போதான் தம பிரதான புத்தியில மைண்ட் வேற இடத்துக்கு போயிடுது. அப்போ எதுவுமே கிடையாது, பக்தி நீங்க தானே பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டு தான் வந்துருக்கிறீங்க பல ஜென்மமா, துவாபர யுகத்துல இருந்து. எப்பத்துல இருந்து இது வந்ததோ அதுல இருந்தே கேட்குறீங்க. மற்றபடி பாபாவை பார்க்கறது நீங்க எப்பத்துல இருந்தோ பார்க்கல, இப்ப மட்டும்தான் பார்க்குறீங்க. அதனாலதான் பார்வையிலே முழு திருப்தி கிடைச்சிடுது. ஸோ பார்வையில தான் திருப்திப்படுத்துறார் இல்லையா? சென்டருக்கு அந்த பாபா மீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஹிந்தியெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்க, ஃபுல்லாக கேட்டுட்டு போகிறவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ பார்வையில் திருப்தி அடைஞ்சு போயிடுறாங்க. பாபா பேச ஆரம்பிச்சுன்னா போயிடுறாங்க, சரி அது முரளியில் பார்த்துக்கலாம். இப்போ அந்த பார்வை, அதுதான் பார்வையில் முழு திருப்தி கிடைச்சிடுது. ஏன்னா இப்போ மட்டும்தானே பார்க்குறாங்க. பார்வையிலே திருப்தி அளிக்கக்கூடியவர் சுவாமி கீந்தா சத்குரு அப்படின்னு ஸ்லோகன் இருக்குதான். ஸோ அப்போ கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்? பாபாவும் பார்க்குறாரு, குழந்தைங்களும் பார்க்குறாங்க. ஏன் பார்த்துட்டு இருக்கிறாங்க? பார்க்கறதுல ஆனந்தம். 5000 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பாபா 5000 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், கரெக்டு. நம்மளையுமே பார்த்தீங்கன்னா இந்த உடலில் 5000 வருஷம் கழிச்சு தானே பார்க்க போகிறோம். அப்போ அப்படி பார்த்தா அதுவே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும்ல. அப்போ எதில் ஆனந்தம்? கேட்கறதுல பார்க்கறது இல்லையா? பார்க்கறதுல திருப்தி ஆயிடும், முழு திருப்தி கிடைச்சிடுது. அதான் ஓர விழி பார்வை பட்டா போதும்னு இருக்குதுல்ல, உன் கடைக்கண் பார்வை என் மேலே படாதா அப்படின்றாங்க இல்லையா? ஸோ பார்வையிலே திருப்தி அளிக்கக்கூடியவர் அவரு. அதோடைய நினைவாக தான் பக்தியில் எல்லாம் போய் அந்த விக்கிரகத்தை காட்சி கடிச்சா போதும்னு போயிட்டு வந்துடுறாங்க. வேற என்ன அங்கே சாமியை பேசுது? மற்ற மதத்தெல்லாம் பேசுவாங்க, கோயிலுக்கு போய் அங்கே என்ன பேசுறது? எதுவுமே கிடையாது. அந்த பார்க்கறது தான்.
ஐயர் ஏதோ மந்திரம் ஓதுவார், அது எதுவும் புரிய போகிறதும் கிடையாது. அந்த பார்க்கறதுல தான் திருப்தி. இப்போ எதோடைய நினைவு அது? சங்கமயுகத்தில் நம்ம பாபா கிட்ட திருப்தி அடைஞ்சதோடைய நினைவு. அவரு எல்லோருக்கும் குருவாகவும் இருக்கிறாரு, மணப்பெண்களாகிய ஆத்மாக்களுக்கு சுவாமியாகவும் இருக்கிறார். கண் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். பார்வையின் மூலமா தான் பாபாவை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் பெரிய விஷயம். அந்த பார்வையில சாந்தப்படுத்துறாரு பாபா. இப்போ பிரம்ம பாபா அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ சிவபாபா வந்துட்டாருன்ற விஷயமே அந்த பார்வையின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு உலகத்தின் அதிபதி பதவி கிடைக்குது. பாபாவை பார்க்கறதுனால மனம் குஷி அடையுது. ஏன்னா பாபா கிட்ட இருந்து தான் எல்லாமே கிடைக்குது. பாபாவிற்கு தான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. பாபா கிடைத்து விட்ட பிறகு அவர் முன்னாடி உட்கார்ந்தா நிச்சயமா குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தின் சக்கரவர்த்தி பதவியின் போதை ஏறும். முதலில் அப்பாவின் போதை, பிறகு ஆஸ்தி சக்கரவர்த்தியின் போதை. நாம் இப்போ பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேக உணர்வு இப்போ நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தோடு சுழல்கிறோம். நடிப்பை நடித்து நடித்து இப்போ நம்மளுடைய பாபா முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறோம். பாபாவுடன் சொத்தின் மகிழ்ச்சியும் இருக்கிறது. குழந்தைங்க பெரியவங்க ஆகும் பொழுது நாங்கள் வக்கீல், இன்ஜினியர், சக்கரவர்த்தி, ராஜாவுடைய குழந்தை, நான் ராஜ்யத்துக்கு அதிபதி அப்படின்னு புத்தியில் வருது. இங்கே பாபா கிட்ட இருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாபாவை பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நிலையான மகிழ்ச்சி ஏற்படும். இதுக்குத்தான் ஆன்மீக உரையாடல்னு சொல்லப்படுது. எல்லோருக்கும் சுப்ரீம் தந்தையா இருக்கக்கூடியவரே வந்து ஆத்மாக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆத்மா இந்த உடல் மூலமா கேட்குது. இந்த ஒரு முறை மட்டும்தான் இப்படி நடக்குது. பாபாவை நினைவு செய்து அவங்க வரும்பொழுது, பாபாவை பார்க்கும்பொழுது 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை அளித்து விடுகிறார். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். ஆனால் குழந்தைங்க அதையும் மறந்துடுறாங்க. மறக்கக்கூடாது. பாபாவின் பார்வையில் இருக்கும்போது தான் நாம் பாபாவோடு இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. பாபாவை பார்க்கும்போது குஷியின் அளவு அதிகமாகுது. மேலும் தந்தை வந்து புது புது கருத்துக்களை புரிய வைக்கிறார். சரி, இப்போ பாபா சொல்றாரு, உலகத்தின் அதிபதி பதவி கிடைக்குது பாபா கிட்ட இருந்து. ஸோ பாபா பார்வை, பாபா நம்மளை பார்க்குறாருன்னும் போதே மனம் எவ்வளோ குஷி அடையுது இல்லையா? ஏன்னா மதுபனில் பாபாவை பார்க்க போகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் எத்தனை தடவை போனாலும் சரி, பாபா நீ என்ன பாரு பாபா, என்ன பாரு பாபா, ஒரு தடவை பாரு பாபான்னு கண்டிப்பாக எல்லாருமே இயங்குவோம் இல்லையா? ஸோ அப்படி நம்மளை பார்க்கறத நம்ம பார்த்துட்டோன்னா எவ்வளோ போதை ஏறும் இல்லையா? மனம் குஷி அடையும்.
ஏன்னா பாபா கிட்ட இருந்து தான் எல்லாமே கிடைக்குது, பாபா கிட்ட தான் எல்லாமே அடங்கி இருக்குது, நமக்கு தெரியும். பாபாவே கிடைச்ச பிறகு அவர் முன்னாடி உட்கார்ந்தா தானாவே சக்கரவர்த்தி ஆக போறேன்ற அந்த போதை ஏறும். அதுக்காகத்தான் பாபா முன்னாடி உட்கார்ந்துருக்குறோம். இதை அந்த ஞானத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு உட்காரணும். அதுவும் சுத்தமாக ஒன்றுமே பாபா பற்றி அறிமுகமே இல்லைன்னா இந்த போதை ஏறாது. ஸோ 2 போதை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று அப்பாவோட போதை, ஆஸ்தியின் போதை. 2 போதையும் பாபாவுக்கு எதிர உட்காரும்போது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாபாவை எப்படி பார்ப்போம்? குல்ஜார் தாதி உடம்புக்குள்ளே நீ வந்திருக்கிறல்ல பாபா, நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறல்ல பாபா, பார்க்கும்போது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நானும் அதே மாதிரி ஆத்மாவாக தான் இருக்கிறேன். அப்போ தேக உணர்வு நீங்கிக்கிட்டே போகுது. ஸோ சரீரத்தை எடுத்துக்கிட்டு நாம் 84 பிறவி சுற்றுறோம் இந்த சக்கரத்தில். ஸோ முடிச்சுட்டு வந்து பாபா எதிரில் உட்காந்துட்டோம். ஸோ பாபாவை பார்க்குற மகிழ்ச்சி ஒரு பக்கம், பாபாவோட சொத்து ஆஸ்தி அது அந்த மகிழ்ச்சி வேற, ராஜ்யம் அந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம். எப்படி குழந்தைங்களுக்கு பெருசானா நான் வக்கீல் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், ராஜா விட்டு குழந்தையா இருந்தால் நான் ராஜா ஆவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களோ, புத்தியில் தோணுதோ, அந்த மாதிரி நமக்கு பாபா கிட்ட இருந்து தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. ஸோ சொர்க்கத்தின் அதிபதி ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறாரு, பாபாவை பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு பர்மனண்ட்டாக மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற நிலையான மகிழ்ச்சி. கடவுளே பார்த்துட்டோம், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில், போடி இருக்கணும். ஸோ அது அந்த மகிழ்ச்சி சில எண்ணங்கள்னால உருவாக்கப்படுது. பாபாவை பார்க்கும்போது எண்ணங்களின் மூலமாக பாபாகிட்ட பேசுவோம் இல்லையா, அதுதான் ஆன்மீக உரையாடல். பாபாவோட ஆத்மா பேசுகிற ஆத்மீக உரையாடல்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பாவாக இருக்கிற சுப்ரீம் ஃபாதரே ஆத்மாக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ ஆத்மா தான் இந்த உடம்பு மூலமாக கேட்குது அப்படின்ற உணர்வோட பரமாத்மாவோடு பேசுகிற அதிசயம் இந்த முழு கல்பத்தில் இந்த சங்கமயுகம் ஒரு தடவை தான் நடக்குது. இப்போ பாபாவை நினைவு செஞ்சு அவரை பார்க்க வர குழந்தைய பாபா பார்க்கும்போதே பார்வையிலே 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுத்துட்றாருன்றார். ஸோ அது ஒரு ரகசியம். அது முஸ்லீம்கள்லாம் சொல்லுவாங்க, இறக்கிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது மெக்காவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு, அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ அது உண்மையிலே மதுபனில் போய் சிவபாபாவை பார்க்குறதோடைய நினைவாக அங்கே அப்படி நடக்குது. இப்போ ஒரு தடவையாவது பாபாவை பார்க்கும்போது 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைச்சிடுதுன்ற. ஸோ பார்வையிலே கொடுத்துட்றாரு. ஆனால் அதை கூட குழந்தைங்க மறந்துடுறாங்க. மறக்கக்கூடாது குழந்தைங்களே. சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாபா பார்த்துட்டு இருக்கும்போது எதிர உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் பாபாவோட நாம் இருக்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பாபா பார்வையில் இருக்கும்போது தான் நம்ம பாபாவோட இருக்கிறோன்ற நினைவு அவங்களுக்கு இருக்குது. பாபாவை பார்க்கும்போது குஷியோடைய அளவு அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் தந்தை புது புது கருத்துக்களை புரிய வைக்கிறார். தந்தையிடம் குழந்தைங்களுக்கு முழு அன்பு இருக்கணும். ஆத்மா தன்னுடைய மனோ விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளட்டும்.
ஏன்னா இவ்வளவு நாளாக பிரிஞ்சு இருந்துச்சுல்ல, பலவிதமான துக்கங்களை பார்த்துருக்குறீங்கல்ல. இப்போ எதிரிலே இருக்கிறாருன்னா பார்த்து மகிழ்ச்சி அடையணுமே. பாபாவுக்கு முன்பு இருக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறீங்களா, அல்லது பாபா கிட்ட இருந்து தொலைவில் இருந்தால் கூட இந்த மகிழ்ச்சி இருக்குதா? வெளியே நிறைய விஷயங்கள் கேட்கறதுனால புத்தி அந்த பக்கம் போயிடுது அப்படின்னு விவேகம் சொல்லுது இல்லையா? ஆனால் மதுபனில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பாபாவுக்கு எதிரிலேயே கேட்குறாங்க. பாபாவும் அன்புடன் அவங்கள ஈர்க்கிறாரு. பாருங்க, உங்களுடைய பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பானவர். உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு உங்களை தகுதி அடைய வச்சுட்டு இருக்கிறாரு. குழந்தைகளே, நீங்கள் தான் குழந்தைங்கள சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தீங்க. ஆனால் நாடகத்தின்படி இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்க. ஸோ ராஜ்யத்தை இழக்கிறதும் மீண்டும் பெறுவதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், பல கல்பமாக இப்படி நடக்குதுன்ட்டு. உலகத்தில் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கோடியில் ஒரு சிலர் மட்டும்தான் என்னை தெரிஞ்சுக்கிறாங்க. நான் யார், எப்படி இருக்கிறேன், யாராக இருக்கிறேன், இது எல்லாமே அதேமாரி பாபா மூலமாக மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குது, இதை பாபா மூலமாக புரிஞ்சுக்கிட்டா கூட மாயா மறக்க வச்சிருது பாருங்க. அது ரொம்ப அதிசயமாக இருக்குது. எதிரில் இருக்கிறவங்கள மாயை மறக்க வைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எதிரில் இருக்கிறவங்கள கூட மாயா மறக்க வச்சிடுது. சிவபாபா மேல முழு அன்பு இருக்கணும். பாபா கிட்ட இருந்து நாம உயர்ந்த ஆஸ்தியை அடைய பாபா மேல உள்ள அன்பை எப்படி அதிகரிக்கிறது? சேவை செய்யுங்கன்னு பாபா சொல்றார். பாபா குழந்தைங்களுடைய சேவை செய்யறாரு. தூர தேசத்திலிருந்து பாபா வந்திருக்கார் குழந்தைங்களுக்கு சேவை செய்ய. இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்களுக்கு ஒருபோதும் மனநிலையில் ஏற்ற இறக்கம் வராது, குழப்பமே அடையக்கூடாது. இருந்தாலும் மாயை மிகவும் வலிமையானது. பாபாவோ தினம் தினம் ஞானத்தினாலும் யோகத்தினாலும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். மனிதர்களை தேவதையாக மாத்துறாரு. இந்த பள்ளிக்கூடமே தேவதைகளாக மாறக்கூடிய ஸ்கூலு. தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகணும்னா கடினமாக உழைக்கணும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றார். மனிதர்கள் இறக்கும் பொழுது ராம் ராம்னு சொல்லுங்க, அந்த ஒரு இறைவனை நினையுங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ராமரை பற்றி ஒண்ணுமே தெரிஞ்சிக்காத காரணத்தினால அவரை நினைவு செய்யறதுனாலையும் எந்த பயனும் கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் பாபாவுடைய முழு அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீங்க நேரடியாக சிவபாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. உடலற்றவராக படைப்பவராக இருக்கக்கூடிய அந்த சிவபாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. எப்படி படைப்பாரு? பிரஜாபிதா பிரம்மாவையுமே கூட படைப்பவர்னு தான் சொல்றாங்க. பிரம்மா மூலமா தான் மனித சிருஷ்டி படைக்கப்படுது. அதனால தான் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க அவர் வாய் வழியா பிறந்த பிராமணர்களாகிட்டீங்க, பிரம்மா குமார் குமாரிகளாகிட்டீங்க. அதாவது சிவபாபாவுடைய
பேர குழந்தைங்களாயிட்டோம். ஆனால் பிரம்மாவுக்கு குழந்தைங்களாக இருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய ஆத்மா நல்லா தெரிஞ்சிருக்குது. நம்மளுடைய விகர்மங்கள் அழியட்டும், வெற்றி மாலையில் நாம் சுழலணும் அப்படின்னா பாபாவை நல்லா நினைக்கணும்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பிறகு நீங்கள் கர்மயோகியாகவும் இருக்கிறீங்க. வீடு வாசலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கணும். இவர் எடுத்துக்காட்டு. சரி, இந்த எடுத்துக்காட்டு வேற எந்த ஒரு சன்னியாசிக்கும் பொருந்தாது. அவங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகவில்லை. அதனால இந்த எடுத்துக்காட்டை வேற யாருக்குமே சொல்ல முடியாது. யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே மாறுவாங்க. தாமரை மலருக்கு சமமா தூய்மையாகுங்கன்னு சன்னியாசிகள் சொல்ல முடியாது. ஒருவேளை பிரம்மத்தை நினைங்கன்னு சொன்னாங்கன்னா அதுவும் முடியாது. நீங்க வீடு வாசலை விட்டுட்டீங்க, நாங்க எப்படி விடுவோம்னு கேட்பாங்க. நீங்க இல்லறத்துல இருக்க முடியாது அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அவங்க ராஜயோகத்தின் பாடத்தை கற்பிக்கவே முடியாது. இப்பதான் நீங்க அனைத்து தர்மத்தினரின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு தர்மத்தினருக்கும் அவங்கவுங்க சமயத்துல வந்துதான் ஆகணும். கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகமும் வந்துதான் ஆகணும். பாருங்க, பாபா சொல்றாரு, பாபாவை பார்க்கும்போது குஷி வருது. அது இல்லாம பாபா புது புது கருத்து வேற சொல்றாரு இல்லையா? இப்ப பாபா அந்த அளவுக்கு நிறைய முரளி சொல்றது கிடையாது பாப்தாதா மீட்ல இல்லை. ஆனாலும் கூட மதுபனில் போய் நேரடியாக போய் பார்க்குற குழந்தைங்களுக்கு அது பயங்கர இனிமையாக தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்கள விட. அப்போ ஏன் அது இனிமையாக இருந்திருக்கு? பார்வையில் திருப்திப்படுத்தி இருக்கிறார். அதனால் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதனால் அது எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அந்த விதத்தில் தான் மதுபனிலே இருக்கிற சேவாதாரிங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாபா. முழு அன்பு இருக்கணும் பாபா மேலே குழந்தைங்களுக்கு. ஸோ உங்களோட ஆத்மா தன்னுடைய மனோ விருப்பத்தை நிறைவேற்றிக்கட்டும். இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்துச்சுல்ல, பார்வையால் திருப்தி அடைஞ்சிக்கோ. ஆத்மாவின் கணவன், தந்தை இவ்வளோ நாள் பார்க்கலன்னு தானே இருந்துச்சு. ஸோ உண்மையிலே எல்லாரோடைய மன ஆசை என்னது? இறைவனை பார்க்கணும், சுகத்தை மட்டுமே கொடுக்குறவரை பார்க்கணும். நிறைவேற்றிக்கோங்க. பாவம் பலவிதமான துக்கங்களை பார்த்துருக்கிறீங்களே, அதனால துக்கத்தை நீக்குபவர் எதிரில் இருக்கிறாருன்றதை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்க. இவருடைய நினைவாக தான் அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ராமருடைய மகிமையாக பாடிட்டாங்க. இவருடைய மகிமை அந்த மகிமைக்குரியவர் இப்போ எதிர இருக்கிறாரு. அப்போ மகிழ்ச்சி அடையணும் இல்லையா? ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா வர்றாரு. அப்போ பாருங்க, நம்மளாவது போயினா ஒரு வாரம் தங்கிட்டு வரும். அங்கே பக்கத்தில் குஜராத் அவங்களாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் வண்டியை வச்சுட்டு வருவாங்க, பாபா பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. அநேகமாக அவங்க எல்லா மீட்டுக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறதுனால இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மகிழ்ச்சி இருக்கா, அல்லது தூரத்தில் உங்கள் மாநிலங்களில் நாடுகளில் இருக்கும்போதே இந்த மகிழ்ச்சி இருக்குதா? பாபாவை எதிர பார்க்குற மகிழ்ச்சி தூரத்தில் இருக்கிறதுனால, சென்டரில் இருக்கிறதுனால இருக்குதா? இருக்குமா?
இருக்குமா? அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கே போயிட்டு அன்றைக்கே வந்தாலும் கூட ஒரு வாரம் முன்னாடியே போய் அந்த அதிர்வலைகளை ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்து வேறு வெளி விஷயங்களே இல்லாமல் அப்படி இருந்து பார்க்கும் பொழுது மனம் அங்கே இருக்கும்போது ஃபுல் சாந்தத்தில் தான் இருக்க போகுது மதுபனில். இதில் பாபாவே அமைதி கடலையே வேறு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அனுபவம்? அதான் சொல்கிறார் வித்தியாசம். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த அனுபவம் இருக்காது. மற்ற விஷயங்களை கேட்கறனால புத்தி அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ மதுபனில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் நேர் எதிரில் உட்காந்து கேட்குறாங்க. அன்போட பாபா அவங்கள ஈர்க்கிறார். பாருங்க, உங்கள் பாபா எவ்வளோ இனிமையானவர் பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பானவர் பார்த்தீங்களா. அப்போ பார்த்தா ஒரு பிரதர் பாப்தாதா மீட் முடிஞ்சு கிளாஸ் எடுப்பாங்க அதை பற்றி. ஸோ இது பழைய கிளாஸ், அப்போ யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ சூரஜ் பாய் எடுக்கிறாருன்னு நினைக்கிறோம். அது முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் அதை பற்றி எடுப்பாங்க. இப்போ அந்த பழைய இதில் சொல்கிறாரு, ஃபரிஸ்தாவாக இருக்கிறத பற்றி பாபா அன்னைக்கு பேசியிருக்காரு. இப்போ ஃபரிஸ்தாவாக இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பாபா வரும்பொழுது பாருங்க. ஏன்னா நமக்கு ஃபரிஸ்தாவை இந்த உடலில் இருந்துக்கிட்டே தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு, உடலை விட்டுட்டு பண்ண சொல்லலை. அப்போ உடலில் இருந்துகிட்டே ஃபரிஸ்தாவை எப்படி இருக்கணுன்றத பாப்தாதா குல்ஜார் தாதி உடம்புல வரும்போது பாருங்க. பிரம்மபாபாவும் வராருல்ல, பிரம்மபாபா சாக்காரத்துலேயும் பார்த்தீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்குறீங்கல்ல, அதுதான் ஃபரிஸ்தா நிலை இல்லையா. அதான் பாபா சொல்கிறாரு, எவ்வளவு இனிமையானவர், எவ்வளோ அன்பு. அப்போ எந்த அளவுக்கு அந்த அன்பையும் இனிமைத்தன்மையும் கவனிச்சிருந்தா அந்த கிளாஸ் அவங்களால எடுக்க முடியும். கவனிச்சாதானே எடுக்க முடியும் இல்லையா. அதாவது பாபா சொல்கிற முரளி ஒரு பக்கம், அவருடைய அந்த நடத்தை எவ்வளோ பெரிய விஷயம். பாபா டைம் ஆயிடுச்சு பாபான்னும் போது அப்படியே அமைதி, ஒரு வேர்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக பேசாமல் இருக்கிறார் பாருங்க. மனிதர்களால் முடியுமா? ஒரு செகண்ட்னாவது சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இப்படி கையாவது காட்டுவாங்க கொஞ்சன்ட்டு. இப்படியே எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளவு இனிமையானவர், எவ்வளோ அன்பானவர் உங்கள் பாபா. ஏன்னா அந்த இனிமைத்த இருக்கிறதுலே உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்காதவங்க நாம தான். அவ்வளோ தம பிரதானமாக ஆயிடணும், நம்மளையே கேட்க வைக்கிறார் இனிமைத்தன்மை இல்லையா. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வேளை நிச்சய புத்தி வந்துடுச்சு, இங்கே இருக்கிறது கடவுள்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட எங்கேயோ போயிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் கேட்பாங்க இல்லையா. அதான் பாபா சொல்கிறாரு, உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு தகுதி அடைய வச்சுட்டு இருக்கிறாருன்னா சாதாரண அன்பு அது. அதுவும் எப்படி சொல்கிறாரு, குழந்தை நீ தான் குழந்தை அதிபதியாக இருந்த, நாடகத்தின்படி இருந்துட்டு அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக அடைஞ்சிடுவ. நீ இருந்த அது நடந்தே ஆகணும், நீ கண்டிப்பாக அடைய தான் போகிற. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பயப்படாத, தைரியம் வை இல்லையா. இப்போ இது நல்லதாக போச்சு. இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பாபா அறிமுகம் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 3 மாதமாக தான் நான் இப்போ முரளி கேட்டுட்ருக்குறேன். இருந்தாலும் பாபா எப்பவுமே தண்டனையை பற்றியே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. எனக்கோ பயங்கரமான கோபம், அதுவும் தூய்மையிலன்னா பயங்கர தண்டனை, அதுவும் முரளி கேட்டுட்டு தூய்மையாக இருந்தால் பயங்கர தண்டனைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பயத்தின் காரணமாகவே நான் அப்பப்போ வருவேன், கேட்பேன், அப்புறம் கொஞ்ச நாள் கேட்காம இருப்பேன், அப்படி கேட்பேன். பேசாமல் ஃபுல்லாகவே கேட்குறது விட்டுறவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாபா சொல்கிற விகாரங்களை விடுறது உலகத்தில் யாராலுமே முடியாத விஷயம், இயற்கைக்கு விரோதமானது. இயற்கையை வென்றவர்களாத்தான் பாபா நம்மளை மாத்துற. அந்த சக்தி பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும், அந்த உதவி பாபா கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஆனால்
தைரியம் நீங்கள் தான் வைக்கணும். பாபா நீ என்னவா ஆக்கு, நான் ரெடின்ட்டு அர்ப்பணிக்கிற தைரியம் வைங்க. அந்த முரளியை கேட்க கேட்க தானாக மாற்றிடுவார். உங்களுக்கு எப்போவோ கேட்கும்போதே அந்த பயத்தில் ஐயோ அப்படின்ட்டு போகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் தினம் தினம் கேட்டிங்கன்னா அந்த பயத்தில் போகிறதுக்கு பதில் இப்போ நீங்கள் தைரியமாக உட்காந்து கேட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்கள் கேரக்டர் மாறிவிடும், ஸ்ரீ நாராயணனா ஆகிடுவீங்க. ஸோ கேட்காம இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அறிமுகம் கிடச்சிச்சுனாலே நீங்கள் தேவதை தான், வந்து தான் ஆகணும். அதுதான். ஸோ தைரியம் வைங்க. பாபா எப்படி மாத்துறாருன்னு பாருங்க, எப்படி அந்த தெய்வீக நறுமணம் வீசும்னு பாருங்க. அசுரகுணங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் எப்படி தானாக போகுதுன்னு பாருங்க. முடியாதுன்னு சொல்கிறது கூட முடியும்ன்ற அந்த தைரியத்தை வச்சுட்டு முரளியை கேளுங்க, தானாக அந்த மந்திர வேலையை செய்யும். சஞ்சீவினி மூலிகை, அந்த மூலிகைக்கு கொடுத்தா தான் உள்ளே இருக்கிற வியாதி வரும். நான் மூலிகையே சாப்பிட மாட்டேன்னா இல்லையா? சரி, பாபா சொல்றாரு, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மிகச்சிலர் தான் என்னை கரெக்டாக நான் எப்படி இருக்கிறேன், யாராக இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், என் மூலமாக என்ன கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் யார்? கோடியில் ஃபில்டர் பண்ணி எடுத்த கொஞ்சம் ஆத்மா, கோடியில் சில ஆத்மா. அப்படி இருந்தும் மாயா உங்களை மறக்க வச்சிடுதுன்னா எவ்வளோ அதிசயம். ஒரு மிகப்பெரிய வேலைக்கு கோடிக்கணக்கான பேரை இன்டர்வியூ பண்ணி 2 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்கன்னா அந்த பதவியுடைய போதை அவங்களுக்கு மறக்குமா? ரிட்டையர் ஆன பிறகும் சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் செலக்ட் ஆனேன் தெரியுமான்னுவாங்க. ஆனால் இதை மறந்துடுறீங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர்? ஒரு 4-5 பேர் தான். ஆனால் இதையும் மாயா மறக்க வைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம். ஏன்னா என்னை தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய அதிசயம். தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி இருக்கிறேன், என் மூலமாக என்ன கட்சி, எல்லாத்தையும் தெரிஞ்சதையே மறந்துட்டு மீண்டும் விகாரத்தில் விழுந்துடுறீங்களே. ஆமாம் பாபா, என்ன பண்ணுறது பாபா, நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், அதான் மறந்துடுறேன். பாபா சொல்கிறார், அப்படி கிடையாது. மதுபனில் நேர் எதிரில் உட்காந்துட்டு இருக்கிற குழந்தையும் மறக்குது. ஸோ இதோடைய ஆதாரம் பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறோமா தூரத்தில் இருக்கிறோமான்னு கிடையாது. வேற எது ஆதாரம்? பாபா மேலே அன்பு கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதுன்றதை பொறுத்து. சதா அன்பு இருந்தா, மீரா சதா கிருஷ்ணர் நினைவாகவே இருந்தாங்க. கிருஷ்ணரையா பார்த்தாங்க, நினைவு இருந்துச்சு இல்லை? முழு அன்பு வைக்கணும். அப்போ ஆமாம் பாபா, எனக்கும் ஆசை தான் பாபா, மறக்கக்கூடாது. நீ சொல்கிற எனக்கு அன்பெல்லாம் இருக்குது தான், ஆனால் நீ சொல்கிற அன்பு பத்தலைன்னு. சரி, நீ சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். சரி, எப்படி பாபா முழு அன்பு வைக்கிறது? எப்படி என் அன்பை அதிகப்படுத்துறது? எப்படி உன் அன்புலேயே மூழ்கி கிடக்கிறது? ஏன்னா அப்படி இருந்தால் தான் உயர்ந்த ஆஸ்தி அடைய முடியும். அன்பில் மூழ்கி இருந்தால் தான் அவர் நினைவாகவே இருப்பீங்க, அப்போ தான் ஆஸ்தியும் கிடைக்கும். அதை நான் எப்படி பண்ணுறது? பாபா சொல்கிறாரு, சேவை செய்யுங்க, சேவை செய்யுங்க. 24 மணி நேரம் சேவையில் மூழ்கிருங்க. தானாகவே அன்பு இருக்கும், தானாகவே நினைவு இருக்கும், எல்லாமே வந்துடும். செய்கிறது அனைத்தும் சேவை. அது ஒரு வானிலை பாபா சொல்லியிருக்காரு, வெளிநாட்டுக்காரங்க வந்து பாபா நான் சென்டரில் இருக்கணும்னு ஆசை, நீ என்ன பாபா சென்டர்லலாம் விட மாட்டேற, எங்களை வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஒரே இதிலே நாங்கள் ஏன் இந்த சேவையிலே இருக்கக்கூடாது? அதுக்கு பாபா சொல்கிறாரு, சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, அதையும் வேலைன்னு நினைக்கிறீங்க, பாபா சேவைன்னு நினைங்க அதையும். இப்போ இங்கே பாபா வீட்டுக்கு வந்தால் சமைக்கிறீங்க, ஸோ டைரெக்டாக பார்த்தா அது சேவை மாதிரி தெரியாது, ஆனால் பாபா சேவைன்னு நினச்சிட்டு தானே பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே ஒரு வேலை சென்டர்னு நினச்சிக்கோங்க, போகிற இடத்த பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறது சேவையா இல்லையான்றது நீங்கள் எந்த மனநிலையில் செய்கிறீங்கன்றது தான். சென்டர்லேயே போய் சமையல் செய்யும்போது ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசிட்டு பண்ணிங்கன்னா அதுவுமே சேவை கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே சென்டரில் இருக்கிற அந்த பாவனையோட ஒரு பாபா நினைவை தவிர எதுவுமே இல்லைன்னா அது சேவை தான். அதனால் சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க.
ஏன்னா உங்கள் சேவை செய்கிறதுக்கு தான் நானே வந்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ தூர தேசத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். அந்த நிச்சய புத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒருபோதும் பாபா உங்கள் புத்தியிலிருந்து பாபா வெளியே போகவே முடியாது. புத்தியுடைய மனநிலை ஏறி இறங்கி இருக்கவே இருக்காது. பாபா எப்பயுமே இருந்தால் ஒரே சீராக தான் இருக்க போகுது. இப்போ நிச்சய புத்தி, பாபா வந்திருக்கிறாரு, நாராயணன் ஆக்க வந்திருக்கிறாருன்றதுல நிச்சய புத்தி இல்லை. அதனால்தான் நினைவு மறக்குது. சந்தேக புத்தி வந்துடுறதுனால குழப்பம் வந்துடுது. பாப்பா வந்தோடனே சொல்கிறாரு, இனிமேல்ட்டு தான் வரும் புயல், மாயாவுடைய புயல் ஜோராக வரும்ன்றார். ஆனால் புயல் வந்தோடனே நம்மளுடைய புத்தி வேறு மாதிரி வேலை செஞ்சிடுது. பாபா வருவாரா, காப்பாற்றுமா, இல்லை ஏதாவது ஆயிடுமா, அதான் சந்தேக புத்தின்றார். நிச்சய புத்தி கண்டிப்பாக இது நடக்கும். எப்படி நடக்கும்? அப்படி ஒன்றும் வாய்ப்பே தெரியலையா? பாரு பாபா என்ன பண்ணுறாருன்னு, இல்லையா? பாபா சொல்கிற வழிபடி மட்டும் நீங்கள் நடங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அசுர குணத்தை வெளிப்படுத்திடக்கூடாது. வெளிப்படுத்திட்டிங்கன்னா சந்தேக புத்தி. அப்போ மனநிலை ஏற்றம் இறக்கம் இருக்கும்ல. அந்த ஸ்ரீமத்துன்ற கோட்டை தாண்டிட்டிங்கனாலே புத்தியில் தான் முதல் அடி அடிப்பான் மாயா, ராவணன். எந்த விஷயத்தை பார்த்தாலும் குழப்பம் அடையக்கூடாது. எதுவும் நடக்கட்டும், நீங்கள் குழம்பாதீங்க. ஆல்ரெடி வெற்றி உங்கள் பக்கம்ன்றது உங்கள் முகத்தில் தெரியும். நேற்று வானிலை எப்படி சொன்னார் பாருங்க. அந்த போதையை பார்த்துட்டு, உங்கள் முகத்தில் இருக்கிற போதையை பார்த்துட்டு அவங்க போகணுமா சென்டருக்கு. இவங்களுக்கு என்னமோ அங்கே கொடுக்குறாங்கப்பா அப்படின்ட்டு போயிடணும். எந்த நேரமும் குஷியாக இருக்கிறாங்கன்ட்டு, இல்லையா? இருந்தாலும் மாயா சாதாரணமானது இல்லை, மிகவும் வலிமையானது. பாபாவோ தினம் தினம் புது புது ஞான ரத்தினங்களை போட்டு அலங்கரிச்சிட்டு இருக்கிறாரு. குழந்தைங்களை தேவதையாக மாற்றிட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்கூலே அதுக்கு தான். இருந்தாலும் மாயா வலிமையானது. கடவுளே தான் அலங்காரம் பண்ணுறாரு. இருந்தாலும் மாயா என்ன பண்ணிடுது? அலங்கோலம் பண்ணி தருது. ஸோ அந்த எச்சரிக்கையும் இருக்கணும். தேவதைகளாக மாத்திர ஸ்கூலில் நான் படிக்கிறேன், சதா அந்த நான் நாராயணன் ஆகிறதுக்காக தான் இங்கே இருக்கிறேன்ற நினைவு இருக்கிறதுக்கு, டெஸ்ட் பேப்பர் வரும்போது நான் நாராயணன் ஆகிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேப்பர் வருதுன்ற ஞாபகம் இருக்கும். அப்போ உங்களுடைய நடத்தை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதை மறந்து டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா அசுர நடத்தை வெளிப்படும். அதனால் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகணும்னா கடினமான உழைப்பு வேணும். அது என்ன கடினமான உழைப்பு? 2 நாள் முன்னாடி பாபா சொன்னார், வேகமாக போகிற குழந்தையுடைய அடையாளம் என்ன? சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குமா மைண்டில், நிற்கவே நிற்காது. அதுதான் கடின உழைப்பு. என்னை மட்டும் நினைக்கிறது, வேறு எந்த நினைவும் வராமல் இருக்குது. அப்போ தான் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆக முடியும். அதுவும் நேற்று சூப்பராக சொன்னார் பாருங்க. எப்படி பாபா குழந்தை ஆகிட்டா சரீர கவர்ச்சி, தொட்டு பேசுறது, இதெல்லாம் அசுத்தமான விஷயமோ, அந்த மாதிரி விகாரத்தை எண்ணத்தளவில் தொடுறது கூட நமக்கு அசுத்தமான விஷயன்றது. ஸோ அது எப்படி அப்படி இருக்க முடியும்? சதா பாபா புத்தியில் இருந்தால் அது இருக்கும். சதா நான் தூய்மையான தேவதா தர்மத்தை சார்ந்தவன், சூத்ரன் கிடையாதுன்னு இருந்தால் இருக்கும். ஸோ அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாபா சொன்ன ஞான சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உழைப்பு. அப்படியும் மீறி மறக்குதா மாயாவுடைய ஏதோ ஒரு ரூபத்தில், டக்குன்னு நான் சாதாரணமானவன் கிடையாது. மைண்டில் என்னுடைய நினைவாக தான் ராமாயணம், மகாபாரதம், அனைத்து வேதங்களும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை கேட்கும்போதே மனிதர்கள் கண்ணில் தண்ணி வருது. இப்போ நான் எப்படி இருக்கணும் இல்லையா? அதை சொல்லிகிட்டே, நான் சாதாரணமானவன் கிடையாதுன்றது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மனிதர்கள் இறக்குற நேரத்தில் ராம் ராம்னு சொல்லுங்க, அந்த ராமரை நினைங்கன்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் ராமர் எப்படி இருப்பார், அவரை பற்றி எந்த விதமான வரலாறும் தெரியாமல் அவரை நினைவு செய்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. எப்படி இருப்பாருன்னு தெரியாமல் என்னத்தை நினைவு செய்யுங்க? பேர் வேணால் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயன்னு சொல்லுவீங்க, ஓம் நம சிவாய ஓம் நம சிவான்னு சொல்லுவீங்க. ஆனால் அவரை பற்றி தெரியாது. நீங்கள் எத்தனை தடவை சொல்ல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு மட்டும்தான் பாபாவுடைய முழு அறிமுகம் கிடைச்சிருக்குது. எப்படி கிடைச்சிது? மனிதர்கள்கிட்ட போயிருந்தீங்கன்னா பொய் தான் சொல்லியிருப்பாங்க கடவுளை பற்றி. ஆனால் நேரடியாக சிவபாபா கிட்ட, அந்த படைப்பவர்கிட்ட, சரீரமற்றவர்கிட்ட வந்துருக்கிறீங்க. எப்படி படைப்பாரு? பிரம்மா மூலமா படைக்கிறார். அதனால தான் பிரம்மாவும் படைப்பவர்னு சொல்லிட்டாங்க பிரஜாபிதா பிரம்மாவை. பிரம்மா மூலமா படைக்கிறதுனால தான் ஒரு பேர் பிரஜாபிதா பிரம்மா, அப்பா. இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மா வேதங்களில் மற்றவங்க கிட்ட பேசும்போது மகனேன்னு பேசுவார். அவர் மட்டும் எல்லாரையும் மகனேன்னு தான் கூப்பிடுவார். சங்கர் மகனேன்னு சொல்ல மாட்டார், விஷ்ணு மகனேன்னு சொல்ல மாட்டார், பக்தன் அந்த மாதிரி அதாவது தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் மகனேன்னு சொல்கிறார். பிதா இல்லையா, பிரஜாபிதா. ஸோ அவர் வாய் வழியாக பிறந்த பிராமணனாகி இருக்கிறீங்க. ஆனால் அவர் வாய் வழியாக உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்தது சிவபாபா. அவருக்கும் அவர் தான் ஜென்மத்தை கொடுக்குறாரு. அதனால் பிரம்மா அப்பாவானதுனால, பிரம்மா அவருக்கு குழந்தையானதுனால, அந்த குழந்தைக்கு நீங்கள் குழந்தையா இருந்ததுனால சிவபாபாவுக்கு என்ன ஆயிட்டீங்க? பேர குழந்தைங்க, பிரம்மாவுக்கு குழந்தைங்க அப்படின்னு உங்கள் ஆத்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்போ குழந்தைங்க மனசுக்குள்ளே என்ன திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும்? என்னுடைய பாவம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். கடைசி நேரத்தில் என்னுடைய காட்சி பார்த்து எல்லாம் மெய் மறந்து ஆனந்த கண்ணீர் விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போவே பாவம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாவத்தை வெல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? அது ஒன்று, பாவம் ஃபுல்லாக அழியணும். வெற்றி மணி மாலையில் நான் சொல்லணும், 108 மணி மாலையில் அல்லது அஷ்டரத்தினத்தில் சுத்தணும் அப்படின்ற மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். அதுக்காக நான் பாபாவை நல்லா நினைக்கணும். சாதாரணமாக நினைக்கிறது வேற, நல்லா நினைக்கிறதுனா என்னது? பாப்தாதா முன்னாடி போய் பாப்தாதா மீட்டில் உட்காந்து பார்க்கும்போது புத்தி ஒரு 90% வெளியில் போகாமல் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 90% பாபா கிட்டே இருக்குதுல்ல. அந்த மாதிரி எப்போவுமே இருக்கிறதுக்கு பேர் தான் நன்கு நினைக்கிறது. வேலை செய்யும்போதோ மற்றவங்க கிட்ட பேசும்போதோ. ஏன்னா அப்படி இருந்தால் தான் பாவங்களையும் வெற்றிமணி மாலையில் வருவீங்க. நீங்கள் கர்மயோகியாகவும் இருக்கிறீங்க. உட்கார்ந்து நினைவு செய்கிற யோகி மட்டும் கிடையாது. நீங்கள் காரியங்கள் செய்யும் போதும் அந்த யோகத்தில் நிலைச்சிருப்பீங்க. அதனால பாபா சொல்றாரு, கர்மயோகினா என்ன அர்த்தம் தெரியுமா? வீடு வாசலை பார்த்துக்கிற காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே டைமில் தாமரை மலருக்கு சமமாக உங்களுடைய புத்தி தூய்மை அனைத்துலேருந்தும், காமத்திலிருந்தும் விடுபட்டிருக்கணும். கோபத்திலிருந்து, குடும்ப சுமையிலிருந்து, பற்று, பேராசை எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். அதுக்கு பேர் தான் தூய்மையாக இருக்கிறது. இது எந்த சன்னியாசிக்கும் பொருந்தது. இது தாமரை மலர்ன்றது தேவதைகளுக்கு மட்டுமே, பிராமணர்களுக்கு தேவதைகளுக்கும் பொருந்தும், பிராமணர்களுக்கும் பொருந்தும். ஆனால் சன்னியாசிகளுக்கு பொருந்தது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் கிடையாது. அவங்க ஒன்றும் இல்லறத்தில் இருந்துட்டு தாமரை மலருக்கு சமமாகல. அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க, ஆனால் இல்லறத்தை விட்டுட்டு போய் தூய்மையாக இருக்கிறாங்க. அதனால் இது உங்களை தவிர வேற யாருக்குமே இது பொருந்தாது, யாருக்குமே இதை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதற்கேற்றபடி தான் மாறுவீங்க சத்தியுகத்தில். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எந்த விதமான டெஸ்ட் பேப்பருக்கும் மாயாவின் பல ரூபம் உங்களை சுற்றி வளைச்சி நின்றுட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய புத்தி ஒரு வினாடி கூட ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற சந்தேக புத்தி இல்லாமல் ஒரு பாபாவோட இணைச்சி இருந்தீங்கன்னா அது யாரோட சமஸ்காரம்?
ஸ்ரீ நாராயணனுடைய சமஸ்காரம். நாராயணன் ஆயிடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு ஆடிட்டு அசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா என்னவாவீங்க? பிரஜையோடைய சமஸ்காரம், வெட்டியானுடைய சமஸ்காரம். ஸோ இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படித்தான் மாறுவீங்க. அதே மாதிரி தாமரை மலருக்கு சமமா தூய்மையாகுங்கன்னு சன்னியாசிகள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட கேட்பாங்க, எப்பா நீ குடும்பத்தை விட்டுட்டு போய் தூய்மையா இருக்கிற, நான் எப்படி இருக்கிறதுன்னு கேட்பாங்க. நீங்க இல்லறத்திலே இருக்க முடியாம விட்டுட்டு ஓடினவங்க நீங்க எப்படிப்பா எங்களை இல்லறத்துல இருந்துகிட்டு அமைதியாயிரு அன்பாயிருன்னு சொல்ல முடியும்? அது முடியாதனால தானே குடும்பத்தை விட்டே போனேன். அப்ப பாருங்க, அப்ப சன்னியாசிகள் யாருமே இந்த வழி, ஏன்னா எல்லாமே அந்த மத தலைவர்கள் பேசுறதெல்லாம் ஏன் கேட்குறாங்க? அமைதிக்காக தான் கேட்குறாங்க. அந்த அமைதியோடைய வழி தெரியாம தானே குடும்பத்தை விட்டு அவர் அங்கே போய் இருக்கிறார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? செம்ம பாயிண்ட் இது. அதுதான் இப்போ பாபா சொல்றாரு. அதுதான் பாபா ஒரு வானிலை சொன்னார் இல்லையா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து புரிய வைக்கும்போது அப்படியே ஆச்சரியப்படுவாங்கன்றார். கணவன் மனைவி குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இவங்க தூய்மையாக இருக்கிறாங்க, அவங்க புரிய வைக்கும்போது தான் முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, நீ வீடு வாசலை விட்டுட்டு போயிட்ட, நாங்கள் எப்படி விடுறதுன்னு கேட்பாங்களாம். உங்களார இல்லறத்தில் இருக்க முடியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் இல்லறத்தில் இருந்துட்டு அமைதியாருன்னு சொல்ல முடியும்? அதனால அவங்க யாருமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. சூப்பர் விஷயம் இல்லையா? ராஜயோகம்னா என்ன யோகம்? குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ரிஷி முனிவருடைய வாழ்க்கையை வாழறது ராஜ ரிஷி. இப்ப நீங்க ஒவ்வொரு தர்மத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு தர்மத்தினரும் அவங்கவுங்க நேரத்துல வந்துதான் ஆகணும். இப்ப வரப்போற தர்மம் யாரோட தர்மம்? ஆதி சனாதன தேவதா தர்மம். எப்ப வரும்? கலியுகம் முடிஞ்ச உடனே வரும். அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பா சத்யுகம் வந்துதான் ஆகணும். அப்ப சத்யுகத்துல யார் இருப்பா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் தானே. அப்ப அவங்க வேணும் தானே. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்ற தர்மத்தை சார்ந்த மனிதர்கள் யாருமே தேவதைகளா மாற முடியாது, பூமியிலும் இருக்க முடியாது. அப்ப எங்க போவாங்க? முக்திக்கு போகணும். சொர்க்கத்துல தான் சுகம் இருக்குது, பரந்தாமத்துல கிடையாது. சுகத்தை அனுபவம் பண்ணா சொர்க்கத்துக்கு தான் வந்தாகணும். ஸோ அதை இழந்துடுறாங்க மற்ற தர்மத்தினர். நாம தேவி தேவதையாக மாறும் பொழுது மற்ற தர்மத்தினர் முக்திக்கு போவாங்க. எதுவரை நாம ஜீவன் முக்தி தாமம் சொர்க்கத்துக்கு போகலையோ அதுவரை யாருமே முக்திக்கு போக முடியாது. ஏன்னா சொர்க்கமும் நரகமும் ஒன்னா இருக்க முடியாது. சூப்பர் விஷயம் இல்லையா? நாம சொர்க்கத்துக்கு தயார் ஆயிட்டோம்னா தான் முக்திக்கே அவங்க போக முடியுமோ. ஏன் முக்திக்கு போனா இந்த பூமி சொர்க்கம் ஆயிடுது, நரகத்து வாசிகள் அங்க இருக்க முடியாது இல்லையா? அதனால போறாங்க. இப்ப நாம தான் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெறுகிறோம் அப்படின்னா
வாழ்க்கை பந்தனத்துல இருக்கிறவங்க அங்க இருக்க முடியாது. பந்தனத்தை விட முடியாதவங்க அங்க இருக்க முடியாது. நல்லவங்களாவே இருந்தாலும் பற்ற விட முடியாதவங்க அங்க இருக்க முடியாது. வந்தா அங்கேயும் வந்து அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, இந்த நேரம் சங்கமம்னு உங்களுக்கு தெரியும், கல்பத்தின் சங்கமம் இல்லையா? பழைய கல்பமும் புது கல்பமும் சந்திக்கிற இடத்துல இருக்கிறீங்க. அப்பத்தான் பாபாவை சந்திக்கிறீங்க. கல்பத்தின் சந்திப்பில் பாபாவை சந்திக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம்! வேற யாருமே பாபாவை சந்திக்க முடியாது. இது கலியுகம்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. இப்ப நாம கலியுகத்துல கிடையாது. பாபா கிட்ட இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக மீண்டும் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு இது என்ன யுகம்? சங்கமயுகம். கலியுகம் கிடையாது நமக்கு. நாம உயிரோட இறந்து பாபாவுடையவராகி இருக்கிறோம். யாரு தத்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 உலகத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்குது இல்லையா? அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னே தெரியாது. ஏன்? ஏன்னா இந்த உலகம் சூக்ஷ்மமானது இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பிரிக்கிறது எல்லைக்கோடு எது? கலியுகத்துக்கும் சங்கமயுகத்துக்கும் உள்ள எல்லைக்கோடு எது? ஸ்ரீமத். கண்ணுக்கு தெரியாத கோடு. லக்ஷ்மணன் அந்த கோடை கிழிக்கும் போதே சொல்லுவான், இது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போவான் இல்லையா? திவ்ய திருஷ்டி இல்லாதவங்களுக்கு தெரியாதுன்ட்டு. அப்போ மற்றவங்கெல்லாம் கலியுகம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் யாரு? சங்கமயுகத்தினர். கலியுகவாசிகள் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு எடுத்தாலும் பயந்துன்னு இருப்பாங்க. சங்கமயுகவாசிகள் என்ன பண்ணுவாங்க? மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டாங்க. ஏன்? ஆல்ரெடி செத்துட்டோம். உயிரோடு இறந்து பாபாவுடையவராகி இருக்கிறோம். பாபா குழந்தைனா என்ன அர்த்தம்? செத்துட்டோம். இறந்து வெறும் ஆத்மா தான் இருக்குது. உடலோ உடல் உணர்வோ உடல் உறவுகளோ எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அதனால அந்த கலியுக பழக்க வழக்கத்தை பற்றியும் சத்தியுக பழக்க வழக்கத்தை பற்றியும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் தெரியும் வித்தியாசம். ஸோ அந்த சத்தியுக பழக்க வழக்கம் தான் சங்கமயுக பழக்க வழக்கம் இல்லையா? சங்கமயுகத்தோடைய பழக்க வழக்கம் தான் அது. ஸோ 2 உலகத்தின் பழக்க வழக்கம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு அப்படி ஒரு அதிசயம் தெரியும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒருத்தருடையவராக இருந்தீங்க, வேற ஒருத்தருக்கு மனைவியாக இருந்தீங்க, வேற ஒருத்தருக்கு குழந்தையா இருந்தீங்க. ஆனால் இப்போ பாபாவோட மனைவி, பாபாவோட குழந்தை, அப்படி மாறி இருக்கிறீங்க இல்லையா? அவங்களோட தான் இருப்பீங்க. ஆனால் கணவன் புத்தியினால சகோதரன் புரிஞ்சுக்கங்க. பாபா தான் கணவன் இருப்பீங்க. அவங்க பாபா குழந்தை ஆகாதவங்க அவங்களுக்கு தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையுமே தெரியும். ரெண்டு தரப்பினரையும் தெரிஞ்சிருப்பாங்க. இவைகள்ல இருந்து நாம நங்கூரத்தை எடுத்துட்டோம்னு குழந்தைங்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினரோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த பகவான் தன்னுடைய குழந்தைங்க கிட்ட, அதாவது பரமபிதா பரமாத்மா சாலிகிராம் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பகவான் வரணும், ஆனா அவரை பத்தி தெரியலையே. அதனால அவர் வந்தாலும் குழம்பி போய் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு எளிதான விஷயத்தை யாருமே தெரிஞ்சுக்கல. நினைக்கிறாங்க, இறைவனை நினைக்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நாம சரீரத்தை எடுத்து நடிப்பு நடிக்கிறோம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நாம எங்க இருந்து இங்க நடிக்க வந்தோம்? பரந்தாமத்துல இருந்து வரோம்.
அங்கத்தான் பரமபிதா பரமாத்மாவும் வசிக்கிறாரு. ஆனா மனிதர்களுக்கு பாவம் ஆத்மாவை பற்றிய ஞானமும் கிடையாது, பரமாத்மாவை பற்றிய ஞானமும் கிடையாது. அதனால பகவான் எப்படி சந்திப்பாரு, சந்திச்சு என்ன பண்ணுவாரு யாருக்குமே தெரியல. ஏன்னா கீதையில எல்லாத்தையுமே தப்பா எழுதிட்டாங்க, பேரே மாத்திட்டாங்களே. உடல் அற்றவருக்கு பதிலாக உடல் உள்ளவர் பேரை போட்டா அப்புறம் எங்க புரிய போகுது? இப்ப எல்லாமே தப்பாயிடுச்சா? நீங்க என்ன தெரிஞ்சிருக்கிறீங்களா பாபா கேக்குற. இப்ப திடீர்னு என் உடம்புக்குள்ள உங்களுடைய பையன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பேசும்போது என்ன தெரியுதாம்மா அப்படின்னு கேட்குறாருன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா நான் கேட்க முடியுமா என்ன தெரியுதான்னு? ஏன்னா என்னதான் தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு இறைவன் தான் கேட்க முடியும். பிரம்மா உடல்ல வந்து யாரு பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா கேட்குறாரு. கிருஷ்ணர் கேட்க முடியாது, என்ன தெரியுதா, அதான் தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா முழு உலகத்தினருக்கும் அவரை தெரியும். கோடியில ஒருத்தர் தான் என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? உலகத்துல யாருக்கு தெரியாது கிருஷ்ணரை, சிவனை யாருக்கும் தெரியாது. தீவிர சிவபக்தனா இருக்கலாம், ஆனா தெரியாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இப்ப பாபா சொல்றாரு, அவங்களுக்கு வந்து நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு தான் இந்த ரெண்டு உலகத்துடைய வித்தியாசம் தெரியுது. புத்தினால இது சித்தப்பா, மாமா, மனைவி, கணவன், அப்பா, குழந்தை, அதுல இருந்து நங்கூரத்தை எடுத்தாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தி அங்க போய் பதியல. நங்கூரம்னா என்னது? அந்த படகு கீழே நிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை எடுத்தாச்சு. நம்மளை கட்டி போடல. இப்ப கட்டி போட முடியாது. ஆத்மா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாத ஒரு ஆத்மா இறக்குறதும் ஒண்ணுதான், நான் இப்ப இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற ஒருத்தங்க இறக்குறதும் ஒண்ணுதான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நங்கூரம் எடுக்க விட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு? பற்ற வென்றுட்டோம். இப்ப பாபா சொல்றாரு, ஏன் எடுத்தோம் தெரியுமா? படகு போகணும்ல, இங்கே இருக்கிறதா? படகு போகுதுப்பா. இப்ப நங்கூரத்தை எடுத்தா தானே படகு போகும். படகு ஒட்டி பாபா ஏறி உட்காந்துக்கிட்டியா, நங்கூரத்தை எடுத்துட்டியா, பாபா எடுக்காத பாபா எடுக்காத பாபா அழுதுட்டு இருந்தா போகணும்ல, போயிட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, பார்த்த பத்தியா இந்த உலகத்துக்கும் உனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சுகம் நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். யார்கிட்ட நான் பேசுறேன்னு தெரியுமா? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பேசுறது யார்கிட்ட தெரியுமா? ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆத்மா 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 எல்லாரும் ஆத்மா தான் பார்க்கணும், அதோடைய நடிப்பு நடிக்குது, அவ்வளவுதான். ஸோ அந்த கர்ம கணக்கு எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. புத்தியை அங்கேருந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா கர்ம கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு இன்னும் கணக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பகவான் வரணும், உலகம் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரை பத்தியே தெரியாத காரணத்தினால அவர் வந்ததை கூட தெரிஞ்சுக்காம குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ஈஸியான விஷயம், அவர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கல இல்லையா? நான் தான்ப்பா உன்னை தேவதையாக்குனேன், ராஜாவாக்குற ஞானத்தை கொடுத்தேன், நீ உயிர் உடல் கிடையாது. ஈஸி தான், ஆனால் தெரிஞ்சுக்கல. ஈஸியான விஷயத்த புரிஞ்சுக்கல. ஆனால் நமக்கு தான் தெரியும் நாம ஆத்மா. உடம்பு எடுத்து நடித்தோம், உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரந்தாமத்தில் வசித்தோம், அப்பாவோட வசித்தோம்.
பரமாத்மா அங்கதான் இருக்கிறாரு. ஆனா உலகத்துல யாருக்கும் அவரு எப்படி வந்து மனிதனை சந்திப்பாரு? அது ஒரு பெரிய கடவுள் வந்து சந்திக்கிறாரா? என்ன சொல்றீங்க? அவர் எங்கும் நிறைந்தவராச்சு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படி சந்திப்பாரு, என்ன செய்வாருன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா கீதையில அப்படி தப்பா ஏற்றாங்க. நான் அனைத்திலும் வியாபித்திருக்கிறேன், தப்பா சொல்லிட்டாங்க. பேரையும் தப்பா போட்டாங்க. சிவனுக்கு பதில் ஸ்ரீ கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. கோடியில் சிலர் தான் என்னை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பாபா தான் சொல்ல முடியும், கிருஷ்ணர் சொல்ல முடியாது. ஏன்னா அவரைத்தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப இந்த ஞானத்தை அவர் எப்படி கொடுக்க முடியும்? பகவான் ரூபத்தை மாத்துறாருன்னு சொல்றாங்க, அது கரெக்ட் தான். ஆனா புரிய வைங்க, மாற்றி அந்த ரூபம் ஒண்ணு கிருஷ்ணரோட ரூபம் கிடையாதுன்னு புரிய வைங்க. இறைவன் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அப்படித்தானே சொல்லுவாங்க ராம அவதாரத்தை. அது ஸ்ரீகிருஷ்ணரோ திரேதாயுகத்து ராமரோ கிடையாதுன்னு புரிய வைங்க. ஆனா அவர் மனித உடல்ல வராருன்றது உண்மைதான். ஆனா கிருஷ்ணருடைய உடல்ல கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிறவில எடுத்த உடல் பிரம்மாவுடைய உடல்ல வரார். ஸோ சங்கமயுகமும் சத்தியுகமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கனால சங்கமயுகத்து விஷயத்தை தூக்கி சத்தியுகத்துல போட்டாங்கன்னு சூப்பர் பாயிண்ட் அது இல்லையா? இவர் பிரம்மா, கிருஷ்ணர் கிடையாது. ஆனா உள்ள இருக்கிறது என்னமோ கிருஷ்ணருடைய ஆத்மா தான். சூப்பர் இல்ல? கிருஷ்ணரோட ஆத்மா தான், ஆனா பிரம்மா இவரு. சில விஷயங்களை மட்டும் மறந்து போயிட்டாங்க. எந்த விஷயத்த மறந்துட்டாங்க? இது கிருஷ்ணருடைய 84வது பிறவியின் ஆத்மா. கிருஷ்ணரோட ஆத்மா தான், பட் 84வது பிறவியில இருக்குது. அவரு தான் ஆதியில கிருஷ்ணர் ஆகிறாரு. சூப்பர் பேர் இல்ல? பேர் என்ன? ஆதி நாராயணன், ஆதி லக்ஷ்மின்னு. இப்ப ஆதியில இருந்தவங்க அவங்க தான் அர்த்தம் இல்லையா? ஆதியில் கிருஷ்ணர் ஆகிறாரு. அப்ப கடைசி பிறவில என்ன பண்றாரு? கிருஷ்ணர் பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்யறாரு. அதனால்தான் பிராமணன். அதனால்தான் அந்த சக்கரத்துல பார்த்தீங்கன்னா குருவாரப்ப பெருமாள் கோயிலில் குருவாரப்ப பார்த்தீங்கன்னா பிராமணன் வேஷத்துல இருப்பார் நாராயணன். பெருமாள் அலங்காரம் இல்லாம, ஏன்னா நாராயணன் ஆவறதுக்கு ஞானத்தை எடுக்கிறார், முயற்சி செய்கிறார். இது எவ்வளவு ஆழமான விஷயம்! கொஞ்சோண்டு விஷயம் மட்டும் மறந்து போச்சு. இதுல பெரிய செப்படி வித்தை இருக்குது. செப்படி வித்தைனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது சொல்லுவாங்கல்ல, செப்படி வித்தை, செப்படி வித்தை, மேஜிக். அதுதான். சரி, இதை புரிஞ்சுக்கிறதுல மேஜிக் இருக்குதுன்றார். ஸோ அந்த மேஜிக் வந்து எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேருக்கு அது புரியல. கோடியில சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் விஷயம்தான் மறந்து போச்சுன்றார். அது மட்டும் ஞாபகம் வந்தா, அது ஞாபகம் வர்றதுக்கு தான் மேஜிக் ட்ரிக் இருக்குது. நாம கிருஷ்ணரின் குலத்தினராய் இருந்தோம்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க கேட்பாங்களா, நீ விஷ்ணு கோத்திரமா சிவ கோத்திரமானுவாங்க. இப்ப நம்மள கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? விஷ்ணு கோத்திரமா சிவ கோத்திரமா? விஷ்ணு கோத்திரமா தான் இருந்தோம், இப்ப சிவ கோத்திரமா மாறி இருக்கிறோம். விஷ்ணு கோத்திரம் தான் இப்ப சிவனுடைய குலம், மீண்டும் விஷ்ணு கோத்திரமா மாறிடும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா கிருஷ்ணரின் குலத்தினரா இருந்தீங்க. இப்ப சிவபாபாட்ட இருந்து மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளுடைய புத்தியில இப்ப கிருஷ்ணர் பதியல. ஆனா மனிதர்கள் கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்லிடுறாங்க. எதுவுமே அவங்க கிட்ட தெளிவாவே இல்லை.
கீதையில பஞ்ச பாண்டவர்கள் தப்பித்தனர்னு காட்டி இருக்கிறாங்க, கல்பத்தின் ஆயுளையும் லட்சக்கணக்கான வருஷங்கள்னு கொடுத்துட்டாங்க. ஆனா பாபா சொல்ற இவ்வளவு ஈஸியான விஷயங்களை மனிதர்கள் தெரிஞ்சுக்கலையே. கஷ்டமான விஷயத்த ஊந்து ஊந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, எதுவுமே தெளிவா இல்லாத விஷயத்த. ஆனா ஈஸியான விஷயத்த புரிஞ்சுக்கலையே. இது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு வள்ளலார் பக்தர் அவர் என்னதான் சொல்லியிருக்காரு சாரம் சொல்ல, ஐயோ அது பெரிய கடல்பா, அது ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது, இவ்வளோ இருக்கும், ஒரு பக்கத்தையும் ஒரு வருஷத்துக்கு சொல்லலாம், அவ்வளோ கஷ்டமா இருக்குதுல்ல. நாங்கள் ஈஸியாக ஒன்று சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிக்க மாட்டோம். ஆச்சரியமா இருக்குது நமக்கே. அதான் பாபா சொல்றாரு, இவ்வளோ ஈஸியான விஷயத்த கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. அங்க எவ்வளோ தப்பா போட்டிருக்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் தப்பிச்சிட்டாங்க மரணத்துல இருந்து, கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருஷங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நான் இங்க ஈஸியா சொல்றேன், இதை புரிஞ்சிக்கல. பாபா சொல்றாரு, இன்னைக்கு எங்க அம்மாவே ஏதோ ஒரு பக்தி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ராவணன் வந்து கிரகங்களை அடக்கிற மாதிரி ஏதோ ஒரு சண்டை போடுறான். இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது? எங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது. உடனே நான் கேட்டேன், ராவணன் நிஜமாலே இருந்தானா? அப்ப ராமரே இல்லைன்னு சொல்றியா? இருந்ததுக்கான அறிகுறி இருக்குது தெரியுமா? ஆனா ராவணன் இருந்ததுக்கான அறிகுறி தான் இல்லை, எங்க அம்மா சொல்றாங்க. சரி, அப்ப அது என்ன அதோடைய அர்த்தம் சொல்லன்னு தெரிஞ்சுக்கிறா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இதுதான் ஆச்சரியம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஆனா நம்ம சொல்ல தெரிஞ்சுக்க கூட அவங்க விரும்பல. இது ஆச்சரியமா இருக்குது, மாயாவுடைய பவர் இல்லையா? அதான் பாபா சார், இவ்வளவு ஈஸியான விஷயங்களை கூட மனிதர்கள் தெரிஞ்சுக்கலாம், அது மாதிரி நம்பவே முடியாது. அப்படி லட்சக்கணக்கான வருஷம்னா அப்படியே ஊந்து ஊந்து கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது வந்து இத்தனை லட்சம் ஆண்டுகள் இருக்குது இந்த யுகம் முடிய அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம அறிமுகம் சொல்லும்போது, இருந்தாலும் நீங்க சொல்றது உண்மையா இருக்கு, ஏன்னா இவ்வளவு தெளிவா துல்லியமா சொல்றீங்க, இன்னும் 20 வருஷத்துல முடியும்னு சொல்றீங்க, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, சென்டர் அட்ரஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா போறேன் அப்படின்றாங்க. நாம தான் சூரிய வம்சத்தின் குலத்தினராய் இருந்தோம், இப்ப சூரிய வம்சத்துல இருந்து சந்திர வம்சத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன கஷ்டம் இருக்குது? இப்ப மீண்டும் சூத்ரன்ல இருந்து பிராமணன் ஆகி மீண்டும் தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க. வர்ணங்களை கூட புத்தியில வைக்க வேண்டி இருக்குது. வர்ணங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? வர்ணங்களை வச்சு புரிய வைங்கன்றாரு. ஆனா அவங்க வர்ணங்களையே பாதியாக்கிட்டாங்க. ஏன் பாதியாக்கிட்டாங்க? முழு வர்ணங்கள் கொடுக்கல. ஏன்னா உச்சி கொடுமையாகிய பிராமணனையும் மறைச்சிட்டாங்க, சிவபாபாவையும் மறைச்சிட்டாங்க, பிராமணரை உருவாக்குனவர். அப்ப அது பாதி தானே, அது பாதி விராட ரூபம் அது இல்லையா? ஸோ இது ஒரு பிரதர் கேட்டிருந்தார், விராட ரூபம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஊரில் அது மாதிரி ஃபோட்டோ இருக்குதான்னு தெரியல, ஆனால் அது ஞாபகம் இருக்குது எல்லாருக்குமே இல்லையா? விஷ்ணுவோடைய தலையிலிருந்து பிராமணர்கள் பிறந்தாங்க, தோல் பகுதியிலிருந்து சத்திரியர்கள், வயிற்றுலேருந்து வைஷ்யர்கள், காலில் இருந்து சூத்ரர்கள். ஸோ இது ஒரு உருவமாக இருக்கும், மகாவிஷ்ணு பெருசாக நிற்கிற மாதிரி, முகம் ஃபுல்லாக. அது ஆக்சுவலாக பிராமணர்கள்னு எப்படி வந்ததுன்னு தெரியல, தமிழ்நாட்டில் அப்படி சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மையிலே வேதத்தில் வந்து பிராமணர்கள் காட்டலையாம், தேவதைகள் தான். ஸோ முகம் ஃபுல்லாக தேவதைகள் முகம் இருக்கும், தோல் பகுதியில் வந்து சத்திரியருடைய முகங்களாக இருக்கும், வயிற்று பகுதியில் வைஷ்யர்களும் காலில் சூத்ரர்களும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நிறைய பிரச்சனை வந்துச்சுல்ல. அப்போ நாங்கள்லாம் என்ன காலில் இருந்து பிறந்தோமா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த விராட ரூபம். ஆனால் அது முழு விராட ரூபம் கிடையாது, ஏன்னா பிராமணர்களே மறைச்சிட்டாங்க. ஸோ பிராமணர்கள்லாம் உச்சி குடுமி, எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்க. ஆனால் மகாவிஷ்ணுவுக்கு அது அலங்காரத்தோடு இருக்கும்போது குடுமியை வச்சா நல்லாவும் இருக்காது.
ஸோ அந்த குடுமையை காட்டில் பிராமணர்களை மறைச்சிட்டாங்க. அந்த பிராமணர்களை உருவாக்கிய சிவனையும் மறைச்சிட்டாங்க. அதனால தான் அது பாதி விராட ரூபம், பாதி வர்ணங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் பிரதர் அந்த விராட ரூபத்தை பற்றிய விளக்கம். உச்சிக்குடுமி ஆகிய பிராமணனையும் சிவபாபாவையும் மறந்துட்டாங்க. மற்றபடி தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர்களை மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. பிராமணர்கள் நிச்சயம் வேணுமாச்சு. பிரம்மா மூலமா உலகம் படைக்கப்படுதுன்னா பிராமணர்கள் மூலமாக ஒன்று தான் அர்த்தம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக பிரம்மா வேணுமே, பிராமணர்களும் வேணுமே. பிரம்மாவுடைய வாரிசுகள் எங்கே போனாங்க? இது யாரோட புத்தியிலும் இல்லை. உங்களுக்கு பாபா தான் மிகவும் நன்றாக புரிய வைக்கிறாரு. நீங்க நல்ல புத்தியில இதை கடைப்பிடிக்கணும், இந்த ஞானத்தை தாரணை செய்யணும். எந்த ஞானம் பாபா புத்தியில இருக்குதோ அதே ஞானம் உங்க புத்தியிலும் இருக்கணும். அது மட்டும்தான் உங்க புத்தியிலும் இருக்கணும். அப்பதான் பாபாக்கு சமமாக. ஏன்னா குழந்தைங்க ஆத்மாக்களாகி உங்களை நான் எனக்கு சமமா மாத்துறேன். சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அது உங்களுடைய புத்தியிலும் இப்ப இருக்குது. புத்திசாலி ஆகணும். அதே நேரத்தோடு பாபாவோடு யோகமும் இருக்கட்டும். பாபாவுடைய ஞானமும் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கணும். பாபாவுடைய நினைவும் இருந்துகிட்டே இருக்கணும். பாபா எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தியே, அந்த ஞானத்தை கொடுத்தியேன்னு பேசிக்கிட்டே இருங்க. அப்ப பாபா நினைவும் இருக்கும், ஞானமும் இருக்கும். ஸோ அப்படி பேசுறதா என்ன சொல்றது? அடிக்கடி விசார் சாகர் மந்தனம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். ஞானத்தை பற்றி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது எப்பவுமே சேவையில் மூழ்கிட்டே இருக்கிற குழந்தைக்கு அது தானாகவே நடக்கும். இன்னைக்கு இப்படி பேசலாம், நாளைக்கு அப்படி பேசலாம் இல்லையா? அது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பாபாவுக்கு எதிரில் இருக்கிறீங்க. பாபா ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆத்மா பரமாத்மான்னு சொல்றாங்க. சத்குரு தரகர் ரூபத்துல படிக்க வைக்கிறாரு. தரகர் மற்றும் வியாபாரம் செய்விக்க கூடியவர். பாபா இவர் மூலமாக வந்து தன்னுடன் வியாபாரம் செய்விக்கிறாரு. தரகரை நீங்க நினைக்க வேண்டியதில்லைன்னு உங்களுக்கு தெரியும். தரகர் மூலமாக சிவபாபாவுடன் நம்முடைய நிச்சயதார்த்தம் நடக்குது. நீங்க அனைவரும் இடையில இருக்கக்கூடிய தரகர்கள். பரமபிதா பரமாத்மாவோ உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாபாவோடு நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கிறதுக்காக யுக்தியை படைக்கிறீங்க. பிறகு பிரஜாபிதாவின் பேரையும் கொடுக்கிறீங்க. ஆஸ்தி சிவபாபா கிட்ட இருந்து தான் கிடைக்குது. சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. பரமாத்மாவுடன் ஜீவ ஆத்மாக்களின் நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயம் நடந்தது. ஆஸ்தி அடைஞ்சாங்க, மீண்டும் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லையா? பாபா சொல்றாரு, பாபா நல்லா புரிய வைக்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்க முடியும்? பாபாவுக்கு தெரிஞ்ச அத்தனையும் உங்களுக்கும் தெரிஞ்சாதானே. அப்போ இந்த ஞானம் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். விசார் சாகர் மந்தன் செஞ்சு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. விசார் சாகர் மந்தனா என்ன? ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ஞானத்தை எடுத்து எடுத்து சிந்தனை பண்றது. ஏன்னா புத்திசாலியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் யோகமும் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கும்போது தான் உங்களோட நடத்தை தெய்வீக நடத்தையா இருக்கும். இல்லைன்னா அசுர நடத்தை ஆயிடும். இப்ப ஆத்மாக்களை பரமாத்மா படிக்க வைக்கிறார். தரகர் ரூபத்துல வந்து படிக்க வைக்கிறாராம் சத்குரு. வியாபாரம் செய்ய வைக்கிறார்.
தரகர் என்ன பண்ணுவார், நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்பார் பொண்ணு மாப்பிள்ளையோட. அந்த மாதிரி பிரம்ம பாபாவாகட்டும் அல்லது நாம ஆகட்டும், நாமெல்லாம் யாரு? தரகர்கள், வியாபாரம் செய்ய வைக்கிறவங்க. அதுவுமே தரகர் தான் சொல்லுவாங்க இல்லையா? கல்யாண தரகர், இது பிஸ்னஸ்க்கும் அதே புரோக்கர் தான் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் யார் கூட நடக்குது? சிவபாபா கிட்ட நடக்குது. தரகர்களை நினைக்க கூடாது, சிவபாபாவோட தான் உங்களுக்கு சம்பந்தம். எப்படி சிவபாபாவோட ஒவ்வொரு ஆத்மாவையும் சேர்த்து வைக்கிறதுன்ற யுக்தியை படைக்கிற ஆஞ்சநேயர் நீங்க தான். ஆஞ்சநேயர் தானே ஈஸ்வர், எப்படி எப்படி அழைச்சிட்டு வர்றது? அதுதான் நீங்க. ஸோ பிரஜாபிதான் பேர் வைக்கிறீங்க. ஸோ இவர் மூலமாக சிவபாபாவோட நிச்சயதார்த்தம் நடக்குது. இது சூப்பர் இல்ல? அப்ப பாருங்க, அப்ப பிரம்மா அப்பாவாயிடுறாரு, சிவபாபா கணவன் ஆயிடுறாரு. அப்பா தானே பொண்ணை கட்டி கொடுப்பாரு. ஸோ அதானே வேதவதி சொல்றாங்க, என்னுடைய அப்பா பிரம்மாவுக்கு என்ன விஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை, அதுக்கு தான் தியானம் பண்றேன்றாங்க. ஏன்னா சொத்து சிவபாபா கிட்ட இருந்து கிடைக்குது, பிரம்மா கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏழை அப்பா மிகப்பெரிய பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு குழந்தைய. கல்யாணம் பண்ண உடனே ஏழை பொண்ணா இருந்தாலும் என்ன ஆயிடும்? பணக்கார பெண் ஆயிடுது. ஏன்னா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் அவர் தான். அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவோடு இப்ப நிச்சயம் நடந்துட்டு இருக்கு, நிச்சயதார்த்தம் நடக்குது. முந்தைய கல்பத்துல நடந்தது, ஆஸ்தி அடைஞ்சாங்க, இப்பவும் அதே மாதிரி அடையிறாங்க. நமக்கு கல்ப கல்பமா கல்பத்தின் சங்கம யுகத்துல இதே தொழில் தான். என்ன தொழில? நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கிறது. நாம தான் இந்த பிராமணர்கள். அவங்க பண்ணி வைக்கிற கல்யாணம் விகார கல்யாணம், விஷத்துல தள்ளுறது. தூய்மையான கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இந்த பிராமணர்கள் வேலையே. ஏன்னா வேற யாருமே ஆத்மாக்களை பரமாத்மாவோட நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கல. மனுஷன் ஆத்மாவோட நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கிறாங்க, அதுவும் தேக உணர்வுல. அதுவும் யார் கூட நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கிறீங்க தெரியுமா? யாரு உலகத்துக்கே அதிபதி அவங்கள மாத்துறாரோ அவர்கிட்ட நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கிறீங்க. இதுதான் உண்மையிலே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக நிச்சயதார்த்தம். திருக்கல்யாணம் கொண்டாடுறாங்கல்ல வருஷம் வருஷம். இப்ப உண்மையிலேயே இந்த கல்யாணத்துக்கு தான் மகிமை. இந்த ஆன்மீக நிச்சயதார்த்தம் செய்யறத ஒவ்வொரு கல்பத்திலும் கல்பமாக பாபா கிட்ட இருந்துதான் நம்ம கத்துக்கிறோம். கல்பமா இப்படிதான் நடக்குது. ஸோ ஆத்மாவை நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறது எப்படின்ட்டு பரமாத்மா தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். கண்டிப்பா கல்பமா மனிதன்ல இருந்து தேவதையா மாறிதான் வந்திருக்கிறாங்க. ஆனா தேவதைகள் மீண்டும் மனிதர்களாகவும் ஆகத்தான் செய்றாங்க. ஆனா மனிதனா இருந்தாலும் தேவதையா இருந்தாலும் அனைவரும் மனிதர்கள் தான். அப்ப ஏன் மனிதன்ல இருந்து தேவதை ஆனாங்கன்னு போட்டிருக்கிறாங்க? ஏன்னா தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக மாறுறாங்க, அந்த குணாதிசயங்கள் கொண்டவர்களாக மாறுறாங்க, அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. இந்த பரமாத்மாவோட ஆத்மாக்களுக்கு ஏற்படுற இந்த நிச்சயதார்த்தத்தின் மூலமா தான் மனிதன்ல இருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதமா சொர்க்கமா இருந்துச்சுன்னு சொன்னா கூட புத்தியில வரலையே. பாரதம் சொர்க்கமா இருந்துச்சுன்னா அங்க யார் வாழ்ந்தா, அவங்களை யார் அப்படி ஆக்குனான்றது புத்தியில வரலையே. ஆமாம், பாரதம் முதல்ல சொர்க்கமா தான் இருந்துச்சு. அதோட நினைவா இப்ப கூட பாருங்க எவ்வளவு கோயில் கட்டுறாங்க. ஆனா இப்ப எல்லாரோடையதும் இறங்கும் கலை நாளுக்கு நாள் தம பிரதானம் அதிகமா ஆயிட்டே இருக்கு. 5 வருஷம் முன்னாடி அவ்வளவு சாதுவா இருந்தவன் இன்னைக்கு அவ்வளவு மோசமா ஆயிடுறான். ஆனா நமக்கு மட்டும் ஏறும் கலை.
ஏறும் கலைக்கு ஒரு நொடி தான் ஆகுது. ஒரே நொடி. எவ்வளோ பெரிய விஷயம். பாபா சொல்றத கண்ணை மூடின்னு ஃபாலோ பண்ணுங்க. ஏறும் கலை, ஆடாம அசையாம. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒருபோதும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கூட குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. பாபா மேல உள்ள நிச்சய புத்தியில கொஞ்சம் கூட மேலே கீழே வரக்கூடாது. அப்படியே நிக்கணும். ஆடாத அசையாத அங்கதன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி இருக்கணும். வீடு வாசலை பார்த்துக்கிட்டு கர்மயோகியா இருக்கணும். எல்லா வேலையும் செய்வீங்க, அவங்களும் செய்வாங்க. ஆனா கத்திக்கிட்டு டென்ஷனா பண்ணுவாங்க, நீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவீங்க. ஏன்னா புத்தி பாபா கிட்ட இருக்குது. வெற்றி மாலையில பாபாவுக்கு நெருக்கத்துல வரணும் அப்படின்னா கண்டிப்பா தூய்மையா இருக்கணும். ஒரு பாபா நினைவு, அந்த நினைவு வந்து நல்ல நினைவா இருக்கணும்ன்றார். நன்கு நினைவு செய்யணும், சக்திசாலியா நினைவு செய்யணும்ன்றார். புத்திசாலி ஆகணும் இல்லையா பாபாவுக்கு சமமா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தின் விசார் சாக்கர் மந்தன் செய்யணும். ஞான ரத்தினங்களை எடுத்து புத்தியினால கடையணும் இல்லையா. தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அதுல இருந்து இந்த ஞானம் பாபா கொடுக்குற முரளியிலேருந்து அதை கடைய, அதாவது மைண்டில் அதை அசை போட போட இன்னும் நிறைய பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சதா சேவையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவையை சதா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போதான் குஷி அதிகமாகும், பாபா மேலே உள்ள அன்பு அதிகமாகும், உயர்ந்த பதவி கிடைக்கும். வரதானம்: ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லை அப்படிங்கிற நினைவுனால நிமித்தமாகி சேவை செய்யக்கூடியவராகி அனைத்து பற்றுகள்ல இருந்தும் விடுபட்டவராகுங்க. ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இருக்கிறதெல்லாம் அந்த பரமாத்மா மட்டும்தான். அவர் என்னை என்ன செய்ய சொல்றாரோ அதுக்கு நான் பொறுப்பு, நிமித்தம். அப்படி சேவை செய்யுங்க. அனைத்து பற்றுல இருந்தும் விடுபட்டுறாங்க. பாபாவை கேட்டு செய்யுங்க. சேவையில் என்ன நடந்துச்சோ அதையும் பாபா கிட்ட மட்டுமே பகிர்ந்துக்கோங்க. அப்போதான் நீங்கள் பாபா பற்றுலேருந்து விடுபட்டோன்னு சொல்ல முடியும். சேவை செஞ்சுட்டு அந்த சேவையில் வந்த பிரச்சனையை நீங்கள் வேற யார்கிட்டயோ பேசுகிறீங்க, சேவையில் கிடைச்ச சக்ஸஸை வேற யார்கிட்டயோ பேசுகிறீங்க அப்படின்னா சூக்ஷ்மமாக பற்று வந்து மாட்டிக்கும். அனைத்து பற்றுலேருந்தும் விடுபட்டவராகுங்க. அதான லட்சியமே இல்லையா, லேசாக இருக்கணும். அதுக்கு விளக்கம் சரி பாருங்க. ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லைன்ற நினைவுனால நிமித்தமாகி சேவை செய்யக்கூடியவராகி அனைத்து பற்றுகள்லேருந்தும் விடுபட்டவராகுங்க. அதுக்கு விளக்கம்: எந்த குழந்தைங்க சதா ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லைன்ற நினைவில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனமும் புத்தியும் ஈஸியாக ஒருமுகப்பட்டுடும். இதுதான் பெரிய விஷயம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்க மனம் வந்து ஒருநிலைப்பட்டுடும். ஏன்னா எனக்கு பாபா தவிர யாரும் இல்லை, நான் எதை பற்றியும் கவலைப்படுத்தலை, எல்லாமே எனக்கு நன்மைக்கு தான் நடக்குது. மனம் புத்தி ஒருமுகப்பட்டாதான் எடுக்கிற முடிவும் கரெக்டாக இருக்கும் இல்லையா. அவங்க நிமித்தமாக இருந்து சேவையும் செய்வாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சேவை மீது பற்று இருக்காது. பற்று இருக்குதுன்னா அதோடைய அடையாளம் என்னன்னா, எங்க பற்று இருக்குதோ அங்க புத்தி போயிடும், மனமும் அங்கேயே ஓடி போயிடும். அதனால எல்லா பொறுப்பையும் பாபா கிட்ட அர்ப்பணம் செஞ்சுட்டு
நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அந்த சேவைனா, சேவையில் உள்ள பற்றுல இருந்தும் விடுபட்டுடுவீங்க. பாபா சொல்கிறார், செய்கிறார், அவ்வளோதான் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? மனம் புத்தி ஒரே சீராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சேவை செய்ய முடியும். ஒரு சேவை முடித்து அந்த சேவையுடைய பாதிப்பு அடுத்த சேவைக்கு வரக்கூடாது. பற்றுனாலையும் வரக்கூடாது, எதனாலையுமே வரக்கூடாது. இப்போ அந்த அளவுக்கு பற்றே இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் சதா குஷியாக இருக்க முடியும். இல்லைன்னா பற்றுலையும் ஒரு குஷி வரும், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முகம் வாடியும் போயிடும். பற்றே இல்லைன்னா கவலைப்பட மாட்டீங்க. சேவை செய்கிறது ஏன் கடமை, அதோடைய பலன் அது பாபாவோட பொறுப்பு. நான் ஏன் கவலை பண்ணும்? உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊரில் பெரிய பேனர் வைக்கிறோம், தோணிச்சு பாபா சொன்னார் வச்சோம். ஆனால் அந்த பேனரை பார்த்து எத்தனை பேர் வராங்க அது பாபாவுடைய பொறுப்பு. அது நம்ம கவலைப்படுத்தலை. நிறைய பேர் வராங்கன்னு குஷியும் அடைய தேவையில்ல. ஒரு வேளை கம்மியாக வந்தாங்கன்னா இன்னும் கம்மியாகவே வரல, எதுவுமே கிடையாது. பாபா சொன்னார், செஞ்சோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்து செஞ்சீங்கன்னா பற்றுலேருந்து விடுபட்டுடுவீங்க, நிமித்தமாக சேவை செய்வீங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட முடியாது. உங்களுடைய புத்தி ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த சேவைக்கு, அடுத்த சேவை, அடுத்த சேவை, அடுத்த சேவை. அதுலேயே அதான் பாபா சார், சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வானிலை சொன்னார்ல, சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. சரி, அப்போ என்ன ஆகும்? பற்றுலேருந்து விடுபட்டுடுவீங்க. பற்றுலேருந்து விடுபட்டாலே லேசாக இருப்பீங்க. லேசாக இருந்தாலே பாபாவுக்கு சமமாக இருப்பீங்க. தெய்வீக குணங்கள் இல்லையா? லேசாக இருக்கிறீங்கனால என்ன அர்த்தம்? தேக உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதானே நம்ம லட்சியமே. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆத்மாவுடைய குணங்கள் தான் வெளிப்படும். ஸ்லோகன். ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்னது? ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. அதுதான் மெயின். எந்த குழந்தைக்கு எனக்கு எல்லாமே பாபா, பார்க்குறவங்களையும் பாபா தான், பாபா, ஓ பாபா நீ தானே பாபா இங்கேன்னு சொன்ன, அது கொஞ்சம் பகுத்தும் அறியணும். பாபா பேசுகிறாரா மாயா பேசுகிறான்னு பார்க்கணும். சில சமயம் மாயா பேசும், பல சமயம் மாயா பேசும் இல்லையா? ஸோ பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். உங்கள் உலகத்தில் உங்களுக்கு உலகமே பாபாவாக இருந்துச்சுன்னா எதன் மீதும் பட்டிருக்காது. பாபா நீ அதை பண்ண சொல்கிறேன், நான் உன்னுடைய மனைவி, உன் காரியம் என் காரியம், அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ பற்றே இருக்காது, மனம் ஒருமுகப்பட்டிருக்கும், ட்ரஸ்டியாக இருப்பீங்க. பற்று இருந்துச்சு, இருக்குதா இல்லையா, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் செஞ்ச ஒரு சேவையை திரும்ப திரும்ப புத்தி அசை போடுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, பற்று. ஏன்னா மனமும் புத்தி அங்கே ஓடுது, பற்று இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஓடுன்றார். அதான் பாபா ஒரு பழைய வானிலை கூட சொல்லியிருப்பார், உங்களுடைய புத்தி எங்கேயாவது போச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க அங்கே கண்டிப்பாக பற்று இருக்கு. பற்று இல்லாமல் அந்த நினைவு வராது. ஒரு விஷயத்தின் நினைவோ அல்லது அந்த நபரின் நினைவோ வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க பற்று இருக்குது. அது வெறுப்பாக கூட இருக்கலாம், அதுவுமே பற்றுடைய ஒரு ரூபம்தான். சரி, ஸ்லோகன். விக்னங்கள் அதாவது தடைகள் தான் ஆத்மாவை பலசாலியாக மாற்றுது. அதனால குழந்தை தடையை கண்டு பயப்படாத, தடையை தகர்த்தெறிபவனேன்ட்டு உனக்கு பேர் எப்படி வருது? தடை வந்ததுனால தானே வருது. விக்ன விநாசகன் தானே பேர். பேரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. விக்னமே இல்லாமல் எப்படி அழிக்க முடியும்? அதனால் உன்னால் அழிக்கப்படுறதுக்காக அது வந்திருக்குதுன்னு குஷி அடை. நீ யாருன்னு காட்டுறதுக்கு வந்திருக்கு. நீ ஒரு பாபா நினைவில் இரு, தடையெல்லாம் ஓடி போயிடும், புகழெல்லாம் உனக்கு இல்லையா? அதனால் தைரியம் வை குழந்தை, பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஏன்னா உன்னை பலசாலியாக மாற்றணுமே. டெஸ்ட் பேப்பர் வரலன்னா நீ எப்படி பலசாலியாக? ஸோ என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்காதீங்க, இதில் 100% மார்க் வாங்கி நான் எப்படி பாஸ் ஆகுறதுன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பாபா கிட்ட வழி கேட்டுக்கிட்டு இருங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா. லவ் யூ பாப் தாதா.